இஸ்ரவேலர். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன் அறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணினபோது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கன நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுவதற்கான கல்லும் பதிலுக்கு பதில் அளித்தலுமாக கடவது. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது. அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லியிருக்கிறான். தள்ளிவிடவில்லையே. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரம் இஸ்ரவேல் புத்திரரை தள்ளிவிட்டாரோ என்று பவுல் ஒரு கேள்வியோடு இந்த அதிகாரத்தை துவக்குகிறார். இஸ்ரவேலர் மொத்தமாக தள்ளிவிடப்பட்டார்களா? இனிமேல் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு எதுவும் இல்லையா என்னும் கேள்வியும் இதில் இடம்பெற்றுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சொந்த ஜனங்களாக இருந்தார்கள். அவருக்கு விசேஷித்தவர்களாக இருந்தார்கள். இனிமேல் இஸ்ரவேல் தேவனுக்கு விசேஷித்த ஜனங்களாக இருக்க மாட்டார்களா என்னும் கேள்வியோடு பவுல் இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை இஸ்ரவேலர் மீது காண்பித்தாலும் அவருடைய அன்பும் இரக்கமும் ஒருபோதும் குறைந்து போகவில்லை. தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை என்று பவுல் பதில் சொல்லுகிறார். தேவனுடைய நன்மையும் கிருபையும் இரக்கமும் இஸ்ரவேலருக்கு காண்பிக்கப்படுகிறது. தேவன் இஸ்ரவேலரில் ஒரு சிலரை தள்ளிவிட்டாலும் இஸ்ரவேலர் எல்லோரையும் அவர் மொத்தமாக தள்ளிவிடவில்லை. இஸ்ரவேலர் தள்ளிவிடப்பட்டாலும் புறஜாதியார் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். யூதர்கள் தற்காலத்தில் தள்ளிவிடப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவனுடைய ஏற்ற வேளை வரும்போது அவர்கள் மறுபடியுமாக தேவனுடைய ஜனமாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள். யூதர்களில் அநேகர் தள்ளிவிடப்பட்டிருக்கிறார்கள் என்பது மெய்தான். ஆனாலும் எல்லா யூதர்களும் தள்ளிவிடப்படவில்லை. இதை உறுதி பண்ணும் விதமாக பவுலும் தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்டு தள்ளிவிடவில்லையே என்று பதிலும் சொல்லுகிறார். இஸ்ரவேலர்களில் அநேகர் தேவனை விசுவாசிக்கவில்லை. ஆனாலும் அவர்களில் மீதியாயிருப்பவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து நீதியையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்கிறார்கள். தேவன் இவர்களை தம்முடைய ஜனங்களாக முன் அறிந்து கொண்டார். அவர் யாரை முன் அறிந்திருக்கிறாரோ அவர்களை முன் குறித்தும் இருக்கிறார். இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகள் எல்லோருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் இவர்களை மாத்திரமே தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்ட சந்ததியாரில் தானும் ஒருவராக இருப்பதாக பவுல் இங்கு தன்னை பற்றியும் சொல்லுகிறார். நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன் என்று பவுல் தன்னை பற்றி சொல்லுகிறார். பவுல் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறார்.
அதே சமயத்தில் அவர் ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்த இஸ்ரவேலராகவும் இருக்கிறார். யூதர்கள் தேவனுடைய ஜனங்கள். அவர்களை தேவன் முழுவதுமாகவும் நிரந்தரமாகவும் தள்ளிவிடவில்லை. பவுலும் ஒரு யூதன். அவர் பென்யமீன் கோத்திரத்தார். தேவன் இஸ்ரவேலை தள்ளிவிடவில்லை என்பதற்கும் தம்மை விசுவாசிக்கிறவர்களை ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து மனதுருக்கமுடையவர் என்பதற்கும் பவுல் ஒரு சாட்சியாக இருக்கிறார். எலியா தேவன் தாம் முன் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணினபோது, எலியாவின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரில் அநேகர் பாகாலை ஆராதனை செய்தார்கள். தேவனை விட்டு ஏராளமானோர் விலகி போய்விட்டார்கள். மெய்யான தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை என்னும் சூழ்நிலை உண்டாயிற்று. அப்படிப்பட்ட காலத்தில் கூட தேவன் ஒரு கூட்டம் ஜனத்தை தமக்காக மீதியாக வைத்திருந்தார். எலியா இஸ்ரவேலை பற்றி தவறான கருத்து கொண்டிருந்தார். இந்த உலகத்தில் தான் ஒருவர் மாத்திரமே கர்த்தருடைய ஊழியக்காரன் என்றும் வேறு யாரும் இல்லை என்றும் தன்னுடைய மனதில் நினைத்திருந்தார். தீர்க்கதரிசிகள் எல்லோரும் கொலை செய்யப்பட்டார்கள் என்றும் கர்த்தருடைய பலிபீடங்கள் எல்லாம் இடித்து போடப்பட்டது என்றும் தான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருப்பதாகவும் எலியா கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணினார். பவுல் எலியாவின் சம்பவத்தை இங்கு மேற்கோளாக சொல்லுகிறார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை கடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். 1 ராஜாக்கள் 19:14. எலியா இஸ்ரவேலுக்கு விரோதமாக இப்படி விண்ணப்பம் பண்ணினார் என்று பவுல் குறிப்பிடுகிறார். எலியா ஏறெடுத்த ஜெபம் ஒரு வினோதமான விண்ணப்பம். அவர் இஸ்ரவேலுக்கு ஊழியக்காரர். ஆனால் இப்போதோ அவர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே தேவனிடத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் தான். எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணக்கூடியவர். எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. யாக்கோபு 5:17-18. நாமும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம். எலியா தேவனிடத்தில் ஜெபித்த போது இஸ்ரவேலில் தான் மாத்திரமே உண்மையுள்ள ஊழியக்காரனாக மீந்திருப்பதாகவும் வேறு யாரும் இல்லை என்றும் தன்னை பற்றியும் இஸ்ரவேலின் மற்ற ஜனங்களை பற்றியும் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். அவருடைய இருதயத்தில் அதிக சோர்வு உண்டாயிற்று. அவருடைய மனக்கண்கள் பிரகாசம் இழந்து விட்டது. ஆகையினால் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் எலியாவால் பார்க்க முடியவில்லை. எலியாவின் கண்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தில் அவர் ஒருவர் மாத்திரமே மீதியாக இருப்பதாக தெரிகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நமக்கும் ஆவிக்குரிய சோர்வு உண்டாகலாம். உண்மையான நிலைமையை நாம் காண முடியாதவாறு நம்முடைய மனக்கண்கள் சோர்வடைந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமலேயே நம்முடைய மனதின் பாரங்களை தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். இஸ்ரவேல் தேசத்தார் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட விசேஷித்த ஜனங்கள். கர்த்தரே அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இஸ்ரவேலரோ தேவன் தங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை தவறான வழியில் பயன்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய அதிகாரம் துன்பப்படுத்துகிற அதிகாரமாயிற்று. அவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்து விட்டார்கள். அவருடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். இப்போது எலியாவின் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். எலியாவின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரில் அநேகர்
விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்தார்கள். அவர்கள் மத்தியில் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன் என்று எலியா விண்ணப்பம் பண்ணுகிறார். விக்கிரக ஆராதனைக்காரர் நிறைந்திருக்கும் போது எலியாவைப் போல ஒரு சிலர் மாத்திரம் கர்த்தருக்கு உண்மையாய் ஆராதனை செய்கிறார்கள். அவர்களும் ஒடுக்கப்பட்டு ஓரத்தில் தள்ளிவிடப்படுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தார் கர்த்தருடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். அவர்கள் பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டினார்கள். விக்கிரகங்களுக்கு பலிபீடங்களை கட்டுகிறவர்கள் கர்த்தருடைய பலிபீடங்களை இடித்து போடுவது ஆச்சரியமான காரியம் அல்ல. தங்களுடைய விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக எது இருந்தாலும் அதை அவர்கள் அகற்றி போடுவார்கள். ஆகையினால் தான் அவர்கள் கர்த்தருடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். எலியா இந்த சம்பவத்தை பற்றி கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது அவர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறார். எலியாவும் கர்த்தருடைய பிள்ளை, இஸ்ரவேலரும் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய ஒரு பிள்ளை அவருடைய மற்ற பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவரிடத்திலேயே விண்ணப்பம் பண்ணுவது மிகவும் பரிதாபமான காரியம். விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டிருந்த இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணவில்லை. எலியா மாத்திரமே விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு ஏற்ற வேளையில் அதற்கு பதில் கொடுப்பார். எனக்காக மீதியாக வைத்தேன். அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. இஸ்ரவேல் புத்திரரில் தான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருப்பதாக எலியா இஸ்ரவேலருக்கு விரோதமாய் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் எலியாவின் ஜெபத்தை கேட்டு எலியாவின் வார்த்தையை திருத்துகிறார். எலியா ஒருவன் மாத்திரம் அல்ல, இன்னும் 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்று கர்த்தர் பதில் சொல்லுகிறார். எலியாவின் பார்வையில் அவர் ஒருவர் மாத்திரமே மீதியாக இருப்பது போன்று தெரிகிறது. ஆனால் கர்த்தரோ 7000 பேரை தமக்காக மீதியாக வைத்திருக்கிறார். சில சமயங்களில் நம்முடைய ஜீவியங்களிலும் ஊழியங்களிலும் பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக இருப்பது போல தெரியும். ஆனால் உண்மையில் நாம் எதிர்பார்க்கிற பிரகாரம் பிரச்சனைகள் பெரிதாக இராது. கர்த்தர் தாமே நமக்கு உண்மை நிலைமையை காண்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சபையில் சில சமயங்களில் பிரச்சனைகள் வரலாம். அது பெரிய பிரச்சனைகள் போல தோன்றலாம். நமக்கு அது பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் அதை எளிதாக தீர்த்து வைக்கக்கூடியவர். தம்முடைய ஞானத்தினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் கிரியை செய்து தம்முடைய சபைக்கு விரோதமான பிரச்சனைகளையெல்லாம் அவமாக்கி போடுவார். எலியாவின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தாரில் அநேகர் தேவனை விட்டு விலகி போய் விட்டார்கள், பாகாலை பின்பற்றினார்கள். இப்படிப்பட்ட காலத்திலும் இஸ்ரவேல் ஜனத்தாரில் ஒரு கூட்டம் ஜனங்கள் பாகாலை பின்பற்றாமல் கர்த்தரை ஆராதனை செய்கிறார்கள். கர்த்தரை விட்டு அநேகர் விலகி போய்விட்டாலும் எல்லோரும் விலகி போய் விடுவதில்லை. கர்த்தர் எப்போதுமே தமக்காக ஒரு கூட்டம் ஜனத்தை மீதியாக வைத்திருப்பார். மீதியாய் இருக்கிற தம்முடைய ஜனங்களை கர்த்தர் தமக்கென்று சொந்தமாக்கி கொள்ளுவார். தம்முடைய பிள்ளைகளுக்கும் தம்மை விட்டு விலகி போன ஜனங்களுக்கும் தேவன் வித்தியாசம் காண்பிப்பார். தேவன் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தமக்கென்று ஒரு கூட்டம் ஜனத்தை எல்லா காலத்திலும் மீதியாக வைத்திருக்கிறார். எலியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணிய போது நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் கர்த்தரோ 7000 பேர் தமக்காக மீதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் மொத்த ஜனத்தொகையை பார்க்கும்போது 7000 பேர் என்பது சொற்ப எண்ணிக்கைதான். ஆனாலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் கிரியை செய்வதற்கு கர்த்தருக்கு தடை எதுவும் இல்லை. எலியா தான் ஒருவர் மாத்திரம் என்று சொன்னார். கர்த்தரோ 7000 பேர் என்று சொல்லுகிறார். எலியாவின் பார்வையில் 7000 பேர் என்பது ஒரு கணிசமான எண்ணிக்கை. இந்த 7000 பேரும் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாதவர்கள். அக்காலத்தில் பாகால் ஆராதனை பிரசித்தி பெற்றிருந்தது. தேசத்திலும் நகரத்திலும் வீடுகளிலும் பாகாலின் ஆராதனை முக்கிய இடம் பெற்றிருந்தது. இஸ்ரவேல் ஜனத்தாரில் அநேகர் பாகாலை ஆராதனை செய்தார்கள். தங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு ஏறெடுப்பதற்கு பதிலாக பாகாலுக்கு ஏறெடுத்தார்கள். பாகாலின் ஆராதனை பிரபல்யமாக இருந்த இக்காலத்தில்தான் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் எதிர்நீச்சல் போடுகிறவர்கள். வெள்ளம் பிரவாகித்து ஓடும்போது அந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவது எளிது, எதிர்நீச்சல் போடுவது கடினம்.
இஸ்ரவேல் தேசத்தில் அநேகர் பாகாலை ஆராதனை செய்யும் போது இந்த 7000 பேர் மாத்திரம் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இவர்களுடைய பக்தி உண்மையுள்ளது. எல்லோரும் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடும் போது இந்த 7000 பேர் மாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறார்கள். எண்ணிக்கையில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் இவர்கள் கர்த்தர் மீது பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறார்கள். இவர்களுடைய பக்தியில் உண்மையும் நேர்மையும் இருக்கிறது. ஆகாப், ஏசபேல் ஆகியோருடைய ஆட்சி காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் பாகாலை வழிபடுவது பிரதானமாக இருந்தது. எலியா பாகாலோடு ஆவிக்குரிய காரியங்களில் போராடி கொண்டிருந்தார். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தானியேலின் 70வது வாரத்தில் முதல் 3.5 வருஷ காலத்தில் தேவன் 1,44,000 யூதர்களை தமக்காக மீதியாக வைத்திருப்பார் என்று இந்த வசனத்திற்கு வியாக்கியானம் கூறுகிறார்கள். கிருபை. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. பவுல் எலியாவின் காலத்தில் நடைபெற்ற சம்பவத்தை எடுத்துச் சொல்லி அப்படி போல இக்காலத்திலேயும் நடைபெறுகிறது என்று சொல்லுகிறார். எலியாவின் காலத்தில் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் இருந்தார்கள். அப்படி போலவே இக்காலத்திலும் ஒரு கூட்டம் ஜனத்தார் தேவனுக்கு மீதியாக இருக்கிறார்கள் என்று பவுல் விளக்கம் சொல்லுகிறார். இக்காலத்திலும் ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. அநேக இஸ்ரவேலரில் ஒரு பங்கு இஸ்ரவேலர் கர்த்தருக்கென்று மீதியாக இருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். இவர்களை பற்றி பவுல் சொல்லும்போது கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி மீதியாக இருக்கிறவர்கள் என்னும் வாக்கியத்தை பயன்படுத்துகிறார். இவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த வித்தியாசம் தேவனுடைய கிருபையினால் உண்டாயிற்று. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படியே இஸ்ரவேலரில் ஒரு பங்கு தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் இவர்களை முன்னறிந்திருக்கிறார். தாம் முன்னறிந்த இவர்களை தம்முடைய ஜனமாக முன் குறித்திருக்கிறார். தேவன் தம்முடைய கிருபையினாலே தமக்கு மீதியான ஜனங்களை தெரிந்து கொள்கிறார். தேவனுடைய கிருபை இருக்கும் இடத்தில் நம்முடைய கிரியைக்கு இடமில்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அவருடைய கிருபையினால் உண்டாயிருந்தால் அது கிரியைகளினால் உண்டாயிராது. தேவன் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக தம்முடைய விருப்பத்தின் பிரகாரமாக தமக்கு மீதியானவர்களை தெரிந்து கொள்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். எபேசியர் 1:4-6 வரை. பவுல் தேவனுடைய கிருபைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். தேவனுடைய தெரிந்தெடுப்பு கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது என்று குறிப்பிடுகிறார். அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது என்றும் தெளிவுபடுத்துகிறார். தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே அவர் தம்முடைய ஜனங்களை தேர்ந்தெடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் அனைவருமே கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ரட்சிக்கப்படுகிறார்கள். யூதர்களும் தேவனுடைய கிருபையினாலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதனால் யாரும் ரட்சிக்கப்படுவதில்லை. ரட்சிப்பு கிருபைகளினாலே உண்டாயிராது. அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கனநித்திரை ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இஸ்ரவேலர் நீதிமானாக்கப்படுவதை தேடுகிறார்கள். தேவன் தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேடுகிறார்கள். ஆனால் இஸ்ரவேலரோ
தாங்கள் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. இவர்கள் மத்தியில் தேவன் தம்முடைய ஆதி அன்பை நினைவு கூறுகிறார். தேவன் இவர்கள் மீது தம்முடைய கண்ணை வைத்து பாதுகாக்கிறார். தம்முடைய தெய்வீக ஆலோசனைகளை இவர்களுக்கு கொடுக்கிறார். தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இந்த சிலாக்கியங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கிறது. மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கடினப்பட்டிருக்கிறவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்ட குருடரை போல இருக்கிறார்கள். தேவன் ஒரு சிலரை தெரிந்தெடுத்து அழைக்கிறார். மற்றவர்களோ தங்களுடைய அவிசுவாசத்தில் அழிந்து போகுமாறு கைவிடப்பட்டு விடுகிறார்கள். சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது ஜீவனை கொடுக்கிறது. இதை விசுவாசியாதவர்களுக்கு மரணம் உண்டாகிறது. சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது ஜீவனுள்ள நற்கந்தக வாசனையாய் இருக்கிறது. விசுவாசியாதவர்களுக்கோ அது மரணத்திற்கு ஏதுவான துர்க்கந்தக வாசனையாய் இருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் குருடராய் இருக்கிறார்கள், கடினப்பட்டிருக்கிறார்கள். அவர்களால் வெளிச்சத்தை காண முடியவில்லை, தொட்டு உணர முடியவில்லை, சுவிசேஷத்தின் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. குருடும் கடினமும் மனுஷருக்கு உண்டாகக்கூடாது. நம்முடைய ஆவியில் குருட்டுத்தனமும் இருதய கடினமும் இருந்தால் நாம் செயல் இழந்தவர்களாக காணப்படுவோம். தெளிவாக சிந்தித்து செயல்பட முடியாது. தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். மற்றவர்களோ தாங்கள் தேடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறார்கள். பவுல் இந்த சத்தியத்தை விவரிப்பதற்கு பழைய ஏற்பாட்டில் இருந்து 2 சம்பவங்களை எடுத்துச் சொல்லுகிறார். அவையாவன ஏசாயா 29:10, 6:9, சங்கீதம் 69, 22, 23. ஏசாயா தன்னுடைய காலத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்ட சம்பவத்தை பற்றி விவரிக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞானதிருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஏசாயா 29:10. அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். ஏசாயா 6:9. கனநித்திரையின் ஆவியை உடையவர்கள் விழித்திருக்க மாட்டார்கள், எப்போதும் தூக்கத்திலும் உறக்கத்திலும் இருப்பார்கள். இவர்களால் செயல்பட முடியாது. நித்திரையின் ஆவி இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதினால் இவர்கள் செயல்பட முடியாதவர்களாக இருப்பார்கள். தேவன் இவர்களுக்கு காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் கொடுத்திருக்கிறார். இவர்களிடத்தில் சரீரத்து அவயவங்கள் உள்ளது. ஆனால் அவை என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியாமல் இருக்கிறது. இந்த அவயவங்களினால் பிரயோஜனம் எதுவும் இல்லை. இவர்கள் கிறிஸ்துவை தரிசிக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிப்பதில்லை. இவர்கள் கிறிஸ்துவின் வசனங்களை கேட்கிறார்கள், ஆனால் அந்த வசனங்களை தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் அவர்கள் கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன காலத்தில் இருந்து கடினப்படுத்துகிற கிரியை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கிரியையின் நிமித்தமாக சிலர் காணாதவர்களாகவும் சிலர் கேளாதவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்களின் எண்ணிக்கை அநேகம். மற்றவர்கள் என்னும் வார்த்தை இஸ்ரவேலரில் அநேக ஜனங்களை குறிப்பிடுகிறது. அவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் என்பது நாம் ஜீவிக்கிற இந்நாளை குறிக்கிற வார்த்தையாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறார்கள். கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி தேவன் ஒரு பங்கு மீதியாயிருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். தெரிந்து கொள்ளப்படாதவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜனங்களுடைய மனக்கண்களை திறக்கிறது. அதே வார்த்தையே அவர்களுடைய கண்களை அந்தகாரப்படுத்தவும் செய்கிறது. இதற்காக நாம் தேவனை குற்றப்படுத்த முடியாது. கண்கள் அந்தகாரப்படுவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனக்கடினத்தின் நிமித்தமும் கீழ்ப்படியாமின் நிமித்தமும் உண்டாயிற்று. ஆகையினால் இந்த காரியத்திற்காக நாம் தேவனை குற்றப்படுத்தாமல் கலகம் பண்ணும் இஸ்ரவேல் ஜனங்களையே குற்றப்படுத்த வேண்டும். தாவீது, அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுவதற்கான கல்லும் பதிலுக்கு பதில் அளித்தலுமா கடவது.
காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது, அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லி இருக்கிறான். இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இதை விவரிப்பதற்கு சங்கீத புஸ்தகத்தில் தாவீது எழுதியிருக்கிற 2 வசனங்களை இங்கு மேற்கோளாக காண்பிருக்கிறார். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும், அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாய் இருக்க கடவது, அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவது, அவர்கள் இடுப்புகளை எப்போதும் தள்ளாட பண்ணும். சங்கீதம் 69, 22, 23. இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஜனமாகிய யூதர்கள் மத்தியில் பாடுகளை அனுபவிக்கிறார். தாவீது கிறிஸ்துவின் பாடுகளை முன்னறிவிக்கும் போது இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இதனால் தேவனுடைய பயங்கரமான நியாய தீர்ப்பு யூதர்களுக்கு உண்டாயிற்று. அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதற்கான கல்லும் பதிலுக்கு பதில் அளித்ததுமாயிற்று. யூதர்கள் இப்போது காணாதிருக்கிற கண்களை பெற்றிருக்கிறார்கள், குருடரை போல இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு விரோதமாக யூதர்கள் செயல்பட்டதினால் அவர்கள் தேடியதை அடையாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கும் அவருடைய சுவிசேஷத்திற்கும் விரோதமாக எழும்பியிருந்த யூதர்கள் இப்போது தேவனுடைய கோபாக்கினையை அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கு 2 விதமான சாபங்கள் வந்திருப்பதாக பவுல் சொல்லுகிறார். அவையாவன: அவர்களுடைய ஆறுதல்கள் எல்லாம் அழிந்து போயிற்று, அவர்களுடைய வல்லமை முறிக்கப்பட்டது, யூதர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியுமாயிற்று, அவர்களுக்கு எது ஆசீர்வாதமாய் இருந்ததோ அதுவே இப்போது அவர்களுக்கு கண்ணியாயிற்று, தாங்கள் விரித்த வலையில் அவர்களே சிக்கி இருக்கிறார்கள், தேவனுடைய கோபாக்கினையினால் அவர்களுடைய போஜனங்கள் பாழாக்கப்பட்டிருக்கிறது, மதுரம் விஷமாயிற்று, அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டிய போஜனம் அவர்களுடைய ஜீவனை எடுத்து போட்டது, அவர்களுடைய கண்கள் காணாதிருக்கிறது, காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட்டது, அவர்களுடைய முதுகு எப்போதும் குனிந்திருக்கிறது, அவர்களால் சரியான வழியை காண முடியாது, வழியை கண்டாலும் அவர்களால் நேராக நடக்க முடியாது, அவர்கள் இப்பிரபஞ்சத்தின் காரியத்தில் அதிக கவனம் செலுத்தினார்கள். நாமும் இவ்வுலக பிரகாரமான காரியங்களில் அதிக கவனம் செலுத்தினால் நம்முடைய கண்களும் தெளிவாக பார்க்கக்கூடாதபடி அந்தகாரப்படும்.